மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்லுவார்கள். பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன். பொது இடங்களில் சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது. இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது. பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை. எல்லோருக்கும் 3வது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு. இப்போ உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவை. ஒரு சொல் வெல்லும், அதேபோல் ஒரு சொல் கொல்லும். எனவே பொது மேடைகள் மட்டுமல்ல, அடுத்தவரிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள். நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். பிறகு எப்படி மக்கள் பணியை நாம் பார்க்க முடியும்? இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம். இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள், நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காயை பார்ப்பார்கள். அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை. திராவிட மாடல் என்று சொல்ல இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது துறைகளை ஆற்றி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் மூலமாக வலிமை பெற வைக்கிறார்கள். எத்தனையோ இரவு பகல் திட்டமிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுகிறோம். பல்லாயிரம் கோடி பணம் அதற்காக செலவு செய்யப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் சீராக இருந்திருக்குமே, ஆனால் இன்னும் பல திட்டங்களை 100 திட்டங்களை நாம் தீட்டியிருப்போம். ஒவ்வொரு மனிதரையும் ஏதாவது திட்டம் சென்று சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு அனைவருடைய வீடுகளுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தகைய சாதனைகளை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். திமுக ஆட்சி மக்களின் ஆட்சியாக நடந்து வருகிறது என்பதை ஒவ்வொரு தரப்பினரிடமும் திரும்ப திரும்ப சொல்லி வாருங்கள். இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதியினுடைய முன்னெடுப்பு பெருமையோடு சொன்னாங்களே, நாடு முழுவதும் திராவிட மாடல் பாசறை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முரசொலியில ஊர் ஊராக நடக்கக்கூடிய அந்த பட்டியலை பார்க்கும்போது எனக்கு மிக 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 மனநிறைவாக இருக்கிறது. இத்தகைய பாசறை கூட்டங்களின் மூலமாக கொள்கை வீரர்களை தொடர்ந்து உருவாக்க வேண்டும். கட்சிக்கு கூட்டம் சேர்ப்பது முக்கியமல்ல, அது கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு பாசறை கூட்டங்கள் பயன்பட வேண்டும். இதனால் கழகம் பயன்பெறும். இந்த பாசறை கூட்டங்களுக்கு கழக உறுப்பினர்களை மட்டுமல்ல, நாளை நம் தமிழினத்தை காக்கப் போகக்கூடிய புதிய இளைஞர்களை மாணவர்களை அழைத்து வாருங்கள். அறிவார்ந்த கொள்கை சார்ந்த தலைப்புகளில் உரையாற்றுங்கள். உரையாற்றுவதோடு நின்று விடாமல் இளைஞர்களோடு தனித்தனியாக உரையாடுங்கள். நாம் கொண்டுள்ள கொள்கையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுங்கள்.
கொள்கை பகைவர் நாள்தோறும் பரப்புகின்ற பொய்களையும் அவதூறுகளையும் சுக்குநூறாக பொடியாக்குகின்ற இளைஞர் கூட்டத்தை உருவாக்குங்கள். பாசறை கூட்டங்களை பிரம்மாண்டமாகத்தான் நடத்த வேண்டுமா? தேவையில்லை, தெருமுனை கூட்டங்களாக நடத்துங்கள்.